ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 21/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:07 மணி வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய விசேஷம் அஷ்டமி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி. மேஷராசி என்பர்களே, பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடுவீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தேவையற்ற சிந்தனைகளால் காரியத்தடை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமெடுக்கும். பெற்றோர் வழியில் ஆதாயம் உண்டு. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை வழிபட மனக்குழப்பங்கள் நீங்கி ஞானமும் தெளிவான சிந்தனையும் தொழிலில் அபாரமான வளர்ச்சியும் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் உறவினர்கள் வருகையும் மகிழ்ச்சியை தரும். பணப்புழக்கம் சீராகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் வெற்றி தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழில் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சூழல் நிலவும். கிரகங்களின் அருளால் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும். மேலதிகாரிகள் மற்றும் தந்தையின் ஆதரவால் நீண்ட நாள் நிதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ரிஷபராசி என்பர்களே, வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் உயர்வு தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வீட்டில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் அமைய வாய்ப்புள்ளது. பல விஷயங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்வி முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். சந்திரன் வழிபாடு மன அமைதி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். தைரியமும் சுறுசுறுப்பும் கூடும். வீட்டில் மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்கள் பட்ஜெட்டை திட்டமிட்டு செய்வது வீண் பண நெருக்கடியை தவிர்க்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வாழ்வில் தடைகளை நீக்கும். மிதுனராசி என்பர்களே, வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் வேலைகளை விரைந்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை சுமை சற்று கூடினாலும் நிலுவை வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். எதிர்பாராத லாபம் வரும்போது விவேகத்துடன் சேமிப்பது நல்லது. பெரியோர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட எல்லாவற்றையும் தேடி வரும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். திடீர் யோகங்களும் பண வரவுகளும் உண்டாகும். வெளி உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடு அவசியம். குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். உயர்கல்வி மற்றும் உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சமூக நல காரியங்களில் ஈடுபடுவதால் மன அமைதி கிட்டும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி பூசம் நட்சத்திரம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது.
சிம்மராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் கூடும். சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் புதியவர்களின் வருகை இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டம். சிம்மராசி மகம் நட்சத்திரம். தொழில் மற்றும் பணியிடத்தில் பல ஆண்டுகால உழைப்பிற்கான நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சமூக நற்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தில் புதிய விருந்தினர் வருகையால் கொண்டாட்டங்கள் களை கட்டும். திடீர் பணவரவு உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய வெற்றிகள் கிட்டும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். வெளிப்புற செயல்பாடுகள் மூலம் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கூடும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபத்தை சேமிப்பிலும் தர்ம காரியங்களிலும் முதலீடு செய்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். நிதி ரீதியாக சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும். சவால்கள் நிறைந்த நாள். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிதிநிலையில் முன்னேற்றம் காண வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மன அழுத்தம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். குடும்ப விவகாரங்களால் வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். மன அமைதியின்மை எட்டி பார்க்கும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை செய்வது மனதிற்கு நிம்மதியை தரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நீண்ட நாள் எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் பெரும் மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுக்காக செய்யும் செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய நேரிடலாம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். குடும்பத்தினரிடம் பேசும்போது அவசரப்பட்டு எந்த முடிவை அறிவிக்க வேண்டாம். மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று மகிழ்வர். புதிய பொறுப்புகள் தேடி வரும் அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புத்தி கூர்மையும் கல்வியில் எதிர்பார்த்த பெரிய வெற்றிகளும் தேடி வரும். உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு உயரும். சுப செலவுகள் தவிர மற்ற ஆடம்பர செலவுகளை தள்ளி வையுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். எப்போதும் கையில் பணம் வைத்திருப்பது நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் புதியவர்களின் வருகை இருக்கும். உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். பழைய அனுபவங்கள் புதிய தொழில் நுணுக்கங்களை கற்றுத்தரும். வெளியூரில் இருப்பவர்களுக்கு செலவுகள் கூடும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் புதிய விருந்தினர் வருகையால் கொண்டாட்டங்கள் களை கட்டும். சோர்வான வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். திடீர் செலவுகளில் மட்டும் கவனம் தேவை. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பு கூடும். மாணவர்கள் எதிர்பார்த்த உயர்கல்வி சேர்க்கைக்கான தேர்வு முடிவுகள் சாதகமாக வரும். மகர ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் நிதி ரீதியாக சில நல்ல வாய்ப்புகள் அமையலாம். நீண்ட நாள் முயற்சிக்கும் காரியங்கள் கைகூடும். மனக்குழப்பங்கள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக அமையும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளுக்கு நல்ல நாளாகும். பணவரவு அதிகரிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள்.
கும்பராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். நிதி ரீதியாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். பல வழிகளிலிருந்து வருமானம் வரும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சமூக சேவைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சற்று தாமதமாகலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சில சமயங்களில் தேவையற்ற அலைச்சல்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். மன அமைதி உண்டாகும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வாய்ப்பு உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய முதலீடுகளுக்கு நல்ல நாளாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும்.